கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சகரியா 9:17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியதாய் காணப்படுகிறது. தகுதியில்லாத நமக்கு தேவன் அவர் எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து, அவர் தன்னையே பலியாய் நமக்கு கொடுத்து, அவர் எத்தனையாய் நம் மீது இரக்கம் வைத்து அவருடைய கிருபையை நமக்கு விளங்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியதாய் காணப்படுகிறது நம் ஒவ்வொருடைய வாழ்விலும். அதற்காக நாம் நம் தேவனாகிய கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டும். அவர் துதிப்பது மாத்திரமல்ல, நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அவரிடத்திலே நாம் காத்திருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம் வாழ்விற்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அவர் நமக்கு தருவார். அவருடைய காருண்யத்தினால் தான் இன்றும் வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ சத்துருக்கள் நம்மை விழுங்க பார்க்க போதும் கர்த்தர் அவற்றில் நின்று நம்மை விடுதலையாக்கி பாதுகாத்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவனாயிருந்தபடியால் அந்த காருண்யத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நாம் கடந்து செல்கிற ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் நம்மோடு கூட கடந்து வந்த அந்த காருண்யம் எத்தனை பெரியது. ஒவ்வொரு நாளும் அவருடைய காருண்யத்துக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். அப்பொழுது இன்னும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமென்.